வீராமாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி மாறன் வந்து கண்டுபிடிச்சிருவானா, என்ன ஏது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி. அந்த இடத்துல வந்து வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப வள்ளி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பொண்ணு வருவான்னு தோணவே இல்லை. அப்படி எங்கேயாவது அவளுக்கு அவசர வேலையாக இருந்துச்சுன்னா, கல்யாணம் உனக்கு என்ன அவசர வேலையாக இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அவள் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும் தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மாறன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவை தட்டுறாங்க. அத்தை, வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அத்தை, கதவை நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, கதவை திறங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. அவங்க அத்தைக்கிட்ட இருப்பினும் வந்து ராஜேஸ்வர அம்மா சும்மானு இரு, எனக்கு என்ன பண்ணும் நல்லாவே தெரியும். இந்த கல்யாணம் முகூர்த்தம் முடியிற வரைக்கும் நீ இங்கேருந்து போவே கூடாது. அண்ணி, நான் மாறன் வந்திருக்கேன் அண்ணி அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. அந்த இடத்துல மாறன், ஓ, கல்யாணமே நடக்குள்ள அதுக்குள்ளே வந்து மாறன் வந்து உன்னை அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டானா? யார் அவன் தான் உனக்கு ஒரே குடும்பமா ஆயிட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் எப்படி மனசாட்சி வந்துச்சு? இனிமேல் பேசிகிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக வந்து தட்டுறாங்க. கதவை வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த இடத்துல மாறன் வந்து எட்டி வச்சதுனால உடனே இவ்வளோ நேரம் வந்து அவங்க அத்தையோட கழுத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாறன் வந்ததுனால கண்மணி பக்கத்தில் வந்து வச்சுட்டாங்க. டேய், கிட்ட வராதா கிட்ட வராத, வந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லி அவங்க வந்து செம்மையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷோட அம்மா அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து, அண்ணி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், அசையாதீங்க, நான் இருக்கேன்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க. இப்போ எப்படிடா வந்து பேசுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, டேய், உங்கள் அண்ணன் கல்யாணம் நடக்காதுடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ராஜேஷோட அம்மா. அப்பான்னு பார்த்து, அண்ணி, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது ராஜேஷோட அம்மா வந்து கண்மணியை வந்து பார்க்குறாங்க. கண்மணியை பார்த்தோன்னே வந்து மாறன் வந்து கரெக்டாக அவங்க கையில் இருக்க பொருளை வந்து பிடிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் போங்க அண்ணி, இங்கேருந்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, மணமேடைக்கு வந்து போங்க, உங்களை தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து போக சொல்கிறாங்க. அவங்க திகச்சு போய் நிற்கிறாங்க. போங்கம்மா போங்கம்மான்னு சுற்றி இருக்கிற 10 பேரும் சொன்னனால அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க. டேய், என்னடா இந்த கல்யாணம் நடந்துருன்னு பார்க்குறியா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ராஜேஷோட அம்மா. எனக்கு அவங்க தேவையில்லடா, நீ தாண்டா எனக்கு தேவைன்னு சொல்லி கையில் பொருள் எடுத்துகிட்டு அப்படியே கிட்டக்க வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மாறன் வந்து அதை வந்து பிடிச்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. அம்மா, சொல்கிறத கேளுங்கம்மா, உங்களோட மன வருத்தம் எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் நடந்தது, ஆனால் நீங்கள் தெரிஞ்சே இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்குன்னு இருந்தது என் பையன் மட்டும்தான், அவனையும் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல, மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி அந்த பொருள் எடுத்து அப்படியே வந்து கொடுக்கும்போது லைட்டாக கையில் இது மாதிரி பட்டுருது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மாட்டு போங்கன்னு சொல்லிட்டு ராஜேஷோட அம்மாவை வந்து தூங்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவங்களும் அசந்து போய் தூங்கிடுறாங்க. சார், கையில் ஏதாவது பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அண்ணனுக்கு கல்யாணம், எங்கள் அண்ணி கரெக்டாக போகிறாங்களா இல்லையா நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வீராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணியை பார்த்துட்டேன், எங்கே இருந்தாங்க, ராஜேஷோட அம்மா கிட்ட பிரச்சனையோட இருந்தாங்க, நான் வந்து காப்பாற்றிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ மனமேடைக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அக்கா வந்து இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்கா அப்படி எந்த இடத்துக்கு போனான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு வள்ளி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, அதான் வராங்கன்னு சொல்கிறாங்கல்ல, தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை பண்ணுற, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்மணி மண்டபத்தை விட்டு வெளியே போகிறானா, எதுவும் முக்கியமான காரியம் தான் இருக்கும். ஆமாண்ணே, நம்ம குடும்பத்தை வந்து தலைகுனிவாக ஆக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் முக்கியமான காரணம் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது தண்டபாணி வந்துட்டாங்க. அந்த இடத்துல, இதுக்கு தான் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன். ஏண்டா, என்னடா வந்து உனக்கு பிரச்சனையாக இருக்குது, உன் குடும்பம் முக்கியம்னு நினைக்கிற, என்ன வந்து பக்கத்தில் வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிற, ஆனால் மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிற, நீ வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி தண்டபாணி வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல, ஆமாம் இல்லை, தண்டபாணி சொல்கிறது தான் கரெக்டுன்னு வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க.